சீசன் வாட்சை பற்றி எங்களுக்கு ஸ்கூலில் மூலயமா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ட்ரைனிங்காக தான் போயிருந்தோம். அங்கே போனப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டு வந்துட்டு வச்சுட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பண்ணதில் வந்துட்டு நியர்லி ஒரு 20 குழந்தை எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அந்த வேலைகளை. ஆகஸ்ட்லேருந்து இந்த சீசன் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலில். ஒரு 13 ட்ரீஸ் எடுத்து 30 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஈச் ட்ரீக்கு 3 பேர் தான் பிரிச்சிருக்கோம். குழந்தைங்க இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மரங்களை பற்றியோ எதை பற்றியுமே அவங்களோட அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்தாங்க. இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் அண்ணாந்து முதல்ல கீழே மண்ணில் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து அண்ணாந்து பார்க்குறாங்க. மரத்தில் என்ன இருக்குது, இந்த மரத்தில் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலை வந்திருக்கு, அந்த மரத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. மரத்தோட பேர்கள் கூட அவங்களுக்கு இப்போ நல்லா தெரியுது. இந்த சீசன் வாட்ச் ஆப் வந்து எனக்கு முன்னாடி மரங்கள் பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நான் அந்த மரங்கள் பேரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவேன். அதுங்காட்டி எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு, ஜாலியாகவும் இருக்குது. அந்த மரத்தை அப்சர்வேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த மரத்தோட லைஃப் பயாலஜி என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த மரத்தோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ட்ரீயோட சேஞ்சஸ் அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு அந்த ட்ரீஸ் போடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து நேச்சரில் போய் கிரவுண்டில் அந்த மாதிரிலாம் ட்ரீஸ் அப்சர்வ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருக்கும். அதுக்கு வந்தாலே மிஸ் ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக சொல்லி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சீசன் வாட்ச். நேச்சரை பற்றி பார்த்தாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அதை பற்றி இப்போ எங்கேயாவது நடந்து போகிறோம்னா அந்த ட்ரீஸை கவனிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த பேர்ட்ஸ் போடுற சவுண்டு அதெல்லாம் எனக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் கவனிக்கிற தன்மை வந்து இப்போ வளர்ந்துருக்குது. அதான் முக்கியமாக வந்து சுற்றுச்சூழல் மன்றம் மூலியமாக எல்லாத்துலேயும் வந்து கவனிக்கிறாங்க. மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே ஏன் இந்த இலை வந்து விழுந்திருக்குது, இந்த இலை வந்து ஏன் துளுத்திருக்குது, இது பட்டு போயிருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. சீசன் வாட்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் வாரம் ஒரு டைம் அப்டேட் பண்ணுவோம். புதன்கிழமை வாங்கி போன டைமோட இந்த டைம் எல்லா ட்ரீஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு லீவ்ஸு. நாங்கள் என்றைக்குமே சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த வாரம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரீஸ் எல்லாம். இந்த வாரம் ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக லீவ்ஸ் க்ரோ ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அது பார்க்கவே கொஞ்சம் எல்லா ட்ரீஸும் கொஞ்சம் அழகாக இருக்குது. இது மூலமாக அவங்க நிறையா விஷயங்கள் வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க. பாடம் நடத்தி அவங்கள புரிய வைக்கிறத விட இந்த மாதிரி சுற்றுப்புறத்தில் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்து அதை அப்சர்வ் பண்ண வச்சா அவங்களால நல்லா ஈஸியாக இன்னும் நல்லா படிக்க முடியும். எல்லா விஷயத்தையும் இன்னோவேட்டிவாக கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே புரியுது. இது இந்த உணவு வலை, உணவு சங்கிலி அப்படின்னு படிக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது அவங்களால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். உணவு வலைனா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒன்று எப்படி சார்ந்திருக்கு, பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மரங்கள் எல்லாமே எல்லாத்தையும் சார்ந்திருக்கு அப்படின்றத அவங்க ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. இங்கே நாங்கள் எல்லா மரமும் பார்த்துட்ருக்கோம். நான் பார்க்குற மரத்தில் வாகை மரம், அதில் நிறையா அணில், கட்டெரும்பெல்லாம் இருக்கும், பின்ன பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கும். எங்களோட ட்ரீ பொங்கம் ட்ரீயில் வந்து நிறைய பேரட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு ஹோல் இருக்குது, அதில் வந்து அணில் எப்பவுமே இருக்கும். அப்புறம் எங்கள் ட்ரீயில் வந்து டெர்மைட் வந்து கரையான் வந்து இருந்தது. ஒரு 3-4 மந்த்ஸ் இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸாக வாட்ச் பண்ணும்போது டெர்மைட் வந்து இந்த கரையான் வந்து இல்லவே இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருக்குது. அது வந்து எப்பயாச்சும் அந்த சைடு போகும்போது பார்ப்பேன். அதில் வந்து ரீசெண்டாக பார்த்ததை விட இந்த டைம் வந்து லீவ்ஸ், நியூ லீவ்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருந்துச்சு. அதில் வந்து இன்செக்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு தேன் கூடு இருந்துச்சு, அதில் வந்து பார்த்து அழகாக இருந்துச்சு. இவங்க சில குழந்தைகள் அப்சர்வ் பண்ணுறதை வாரம் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க வந்து மேம் நாங்களும் எக்கோ கிளப்பில் ஜாயின் பண்ணுறோம், எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. குழந்தைங்க எவ்ரி வீக் வெனஸ்டே வந்து நோட் கொடுப்பாங்க. நாங்கள் தேர்ஸ்டே வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் பண்ண பிறகு எவ்ரி வீக் வந்து குழந்தைங்க அதே ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்களே வந்து 1 வீக் ஏதோ மறந்து விட்டாலுமே வந்து அவங்க மேம் அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே நோட் வாங்கி அவங்களே அப்சர்வேஷன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அவங்க எப்போவுமே வீட்டுக்கு போகும்போது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு செடி இருந்துச்சுன்னா அதில் அப்சர்வேஷன் பண்ணிட்டு வந்தும் கூட எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற நிறைய குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. நான் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ ட்ரீயில் ஏதாவது பேர்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். நான் வீட்டில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீயில் வந்து நான் சீசன் வாட்ச் நோட் மாதிரி நான் வீட்லேயே வந்து எப்போவுமே பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து ஆக்சுவலாக அவங்களோட அறிவியல் ஆர்வத்தையும் தூண்டுது. அதே சமயத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் தெரிவிக்குது.
இந்த ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேர்ட்ஸுக்கு ஹோம் அதை வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து தண்ணி ஊற்றிட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். இப்போது கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் லைக் தட்னு போகாமல் என்னென்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்க ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிளாஸ்லலாம் ஒரு கவனிப்பே இல்லாமல் இருந்தது. இதை கவனிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க கிளாஸில் கூட ரொம்ப அட்டென்டிவாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க. எழுந்து சொல்ல தயங்குறவங்க இப்போ நல்லா ஈஸியாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சீசனல் வாட்சிங் பண்ணதில் நாங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண கற்றுக்கிட்டோம். ஸோ வந்து கிளாஸ் டைமில் எங்களோட எல்லா சப்ஜெக்டும் அவங்க அப்சர்வ் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களுக்கு நேச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நேச்சரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வேறு எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ டிவி, மொபைல் ஃபோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க. என்னோட ட்ரீ அப்சர்வேஷன் பண்ணும்போது எனக்கு நான் வந்து ஃபோன் ஒரு அதிகமாக பார்ப்பேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ அதை பார்க்கறதுனால இப்போ நான் ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ குழந்தைங்க வந்துட்டு ஒரு அன்பாக நிறைய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும்போது பார்க்கும்போது இந்த சீசன் வாட்ச் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக எங்களுக்கு தெரியுது. நாங்கள் நிறைய பேர் போய் அவ்வளோக்கா அந்த ட்ரீஸில் இன்செக்ட் அதெல்லாம் இருக்கும். அதையும் நாங்கள் பார்த்து இந்த ட்ரீல இந்த இன்செக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ்க்கு அடியில் நாங்கள் போய் பிரேக்கில் உட்கார்றது, நிழல் கொடுக்குது, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது நான் வந்து அவங்களுக்கு தெரியாது நான் சொல்லித்தருவேன். அவங்க வந்து எனக்கு ஏதாச்சும் டவுட் கேட்டால் அவங்களும் சொல்லித்தருவேன். இப்போ பருவநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு குழந்தைங்களையுமே நம்ம பருவநிலைக்கு ஏற்றது மாதிரி அவங்க எப்படி மரங்களை வளர்க்கணும், எப்படி நம்ம வாட்ச் பண்ணணும், ஸோ காலநிலை எப்படி நம்ம மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், இதுக்கு நான் என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அப்படின்றத அந்த குழந்தைங்க வந்து முன்னெடுக்கிறதுக்கு எங்களோட பள்ளி வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக திகழ்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயற்கையை விரும்புகிறவங்க வந்து எப்போவுமே ரொம்ப பொறுமையாக யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காதவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இயற்கையை விரும்புகிறவங்களுக்கே யாரையும் துன்பப்படுத்தி பார்க்குறது பிடிக்காது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு சகோதர மனப்பான்மை, அன்பு, பாசம் எல்லாத்தையும் வந்து அவங்க விரும்புவாங்க. இப்போ குழந்தைங்களை இது சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த இயற்கை சுற்றுச்சூழல் பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மற்றவங்களோட விரோதம் பாராட்டாமல், போட்டி போடாமல், சண்டை போடாமல் அமைதியான குழந்தைங்களா நல்ல ஒரு குடிமகனாக நம்மளால் ஆக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை நம்ம எல்லோரும் சின்ன வயசுலேருந்தே, இந்த வயசுல இல்லை 6, 7, 8 விட இன்னும் நம்ம சின்ன வயசுலேருந்தே வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்தோன்னா பேரண்ட்ஸும் ஆசிரியர்களும் இது வந்து சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன்.